தைப்பூச நாள்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்? ஒரு மக்கள் வந்து எப்படி விரதம் இருக்கணும்? முருகப்பெருமான் நமக்கு தெரியும் இல்லையா? மாங்கனிக்காக பிரச்சனை பண்ணி பழனிமலை நிக்கிறாரு இல்லையா? அப்படி வந்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சில குறிப்புகள்ல சொல்றாங்க. இன்னும் சில இதில பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அன்னை சக்திவேல் குடுத்ததே பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இத கேள்விப்பட்டோனே, அது எப்படி சஷ்டி முன்னாடியே வந்துருதே! அதுக்கப்புறம் தானே தைப்பூசம் வருது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது வேணாம். எனக்கு கைலாயம் வேணாம். நான் பழனிமலையை நோக்கி போறேன்னு சொல்லி அந்த ஆண்டியாக நின்ற இடம் அப்படிங்கிறதுனால பழனிக்கு சிறப்பு. பழனி மலையில் நின்ற நாள் அப்படிங்கிறதுனால தைப்பூசத்துக்கு சிறப்பு. என்ன கேட்டா இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டா சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் தான். ஏன்னா ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 48 நாட்கள் இந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த தைப்பூச விரதம் முறைப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரத முறைகளை மாற்றிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். என்ன கேட்டால் அது தவறு இல்லை. ஏன் அப்படின்னா, அதையும் மீறி அவன் ஆண்டவனை நினைக்கிறான்ல அந்த நேரத்தில் அவன் நினைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி போதும் முருகன் நமக்கு இறங்கி அருள் செய்கிறதுக்கு. மாலை போட்டிருக்க நேரத்தில் மாத விளக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நம்ம இந்த 48 நாள் எல்லாருக்குமே சாத்தியப்படாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். இப்ப நம்ம வீட்ல வழிபாடு செய்யும்போதுங்க சார், இப்போ வேல்மாறல் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில பாடல்கள் கேட்பதாகட்டும், இந்த மாரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பழக்கவழக்கம் இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். எந்த ஒரு விஷயமே நமக்கு சொற்களால் சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சொற்களுக்கு வல்லமை உண்டாகும் இல்லையா? அந்த சொற்களை திருப்பி திருப்பி சொல்ல 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 அந்த சொல்லுக்கே ஒரு வல்லமை உண்டு. அதனால தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல், நம்ம தமிழினுடைய பழமையான இலக்கண நூல், அதில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எதுங்க மந்திரம் அப்படின்னு கேட்டால், இப்ப 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வேற எத்தனை நாட்கள் விரதம் இருந்தா இந்த வழிபாட்டை நம்ம கடைபிடிக்க முடியுங்க சார்? இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இந்த இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தசஷ்டி கவசத்தை படிங்க. காலையும் மாலையும் படிங்க. ஏன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஆன்மீக பேச்சாளர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்ங்க சார், இன்னைக்கு நம்ம தைப்பூசத்தை பத்தி பேச போறோம் சார். தைப்பூச நாள்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்? ஒரு மக்கள் எப்படி விரதம் இருக்கணும்? அந்த மாதிரி அனைத்து விஷயங்களை பத்தி பேச போறோம். அந்த வகையில தைப்பூசத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறதுல இருந்து நீங்க சொல்லிடுங்க சார். பொதுவாகவே தை மாதமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தை மாதம் அப்படிங்கிறதுல சூரியனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகக்கூடிய மாதம் தான் தை மாதம். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. இப்போ இந்த தை மாதத்தில் அடிஷ்னலாக ஒரு சிறப்பு என்னென்னா இந்த தைப்பூசம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தப்ப பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கும். முன்ன பின்ன அந்த சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தைப்பூசம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளா இந்த தைப்பூசத்த நம்ம சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, இதுக்கு பின்னாடி எதுவும் புராண செய்திகள் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முருகப்பெருமான் நமக்கு தெரியும் இல்லையா? மாங்கனிக்காக பிரச்சனை பண்ணி பழனிமலை நிக்கிறாரு இல்லையா? அப்படி வந்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சில குறிப்புகள்ல சொல்றாங்க. இன்னும் சில இதில பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அன்னை சக்திவேல் குடுத்ததே பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இத கேள்விப்பட்டோனே, அது எப்படி சஷ்டி முன்னாடியே வந்துருதே! அதுக்கப்புறம் தானே தைப்பூசம் வருது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு அவர் வேல் வாங்கிடுறாரு. அடுத்த சஷ்டிக்கு தான் சம்ஹாரம் பண்றாரு. அதுவரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் முருகப்பெருமான் அந்த டிராவல் பண்ணி போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி சில அன்பர்கள் எனக்கு சொன்னாங்க. இப்படி கேட்கிறப்ப தான் தைப்பூசம் அப்படிங்கிறதுக்கு 2 வேறு சிறப்புகள் சொல்றாங்க. ஒண்ணு முருகன் ஆண்டியாக பழனி மலையில நின்றது தைப்பூசம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உலகை ஆளக்கூடிய அன்னை கிட்ட இருந்து தன்னுடைய அம்சத்திலான அந்த சக்தி வேலை பெற்றது தைப்பூச நன்னாள்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2மே பார்த்தீங்கன்னா, இது போக பார்க்குறப்ப வள்ளல் பெருமான் அவருடைய சிறப்பு நிலை எய்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் தைப்பூச நன்னாள்ல தான். அதனால தான் இன்னைக்கும் வடலூர்ல அந்த சத்யஞான சபை இந்த சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, 7 திரைகள் இருக்கும். அந்த 7 திரைகளையும் விலக்கி 7 திரைகளை கடந்து ஜோதி தரிசனம் காட்டுறது தைப்பூசத்தன்னைக்கு. அங்க அவ்ளோ கூட்டம் வர்றதுக்கான ரீசன் தைப்பூசத்தன்னைக்கு தான் வள்ளல் பெருமானுக்கான சிறப்பு எய்தக்கூடிய விஷயம் அமைஞ்சிருந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தைப்பூசம் பொறுத்தளவுக்கு. இந்த தைப்பூசம் பொறுத்தளவு பார்க்குறப்ப தான் திருச்செந்தூர்லயும் இந்த தைப்பூசத்த ரிலேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா,
முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல வந்து தங்கி அந்த இது இருக்கு இல்லையா? அதுவும் கூட தைப்பூச நன்னாள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா, பழனி மலையில் வந்து நின்னது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அத ரொம்பவுமே சிறப்பா நம்ம எடுத்துக்கலாம். தைப்பூச நன்னாள் அப்படிங்கிறது ஏன் முருகனுக்கான நாளா வருது அப்படின்னா, முருகன் எனக்கு இது வேணாம், எனக்கு கைலாயம் வேணாம், நான் பழனிமலையை நோக்கி போறேன்னு சொல்லி அந்த ஆண்டியாக நின்ற இடம் அப்படிங்கிறதுனால பழனிக்கு சிறப்பு. பழனி மலையில் வந்து நின்ற நாள் அப்படிங்கிறதுனால தைப்பூசத்துக்கு சிறப்பு. இப்ப இந்த தைப்பூசத்துல வந்து விரதம் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கால அளவுல இருக்கிறாங்க சார். ஒரு மண்டலம் இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில நபர்கள் 21 நாட்கள். அப்ப எந்தெந்த முறைப்படி விரதம் இருக்கலாங்க சார்? எந்தெந்த நாட்களும் எடுக்கலாங்க சார்? ம். பொதுவா தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. என்ன கேட்டா, இருக்கறதுலயே ரொம்ப கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டா, சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத விட கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச விரதம் தான். ஏன்னா, ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 48 நாட்கள் இந்த வந்து விரதத்த ஆரம்பிப்பாங்க. இந்த 48 நாள் என்ன கணக்கு அப்படின்னா, தைப்பூசத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 48 நாள். எப்படி ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம் இருக்கிறாங்களோ, அது மாரி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க. 48 நாட்கள் வரைக்கும். அந்த 48 நாளும் என்ன செய்வாங்க அப்டின்னா, உண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கக்கூடிய விஷயத்த. ஆனா, இன்னைக்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்பவுமே குறைவு. ஏன்னா, எல்லாருமே இயங்கு நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே தொழில் வயப்படுத்த ஒரு விஷயங்கள்ல இருக்கிறதுனால, அவங்கவங்க அன்றாட வாழ்க்கையையும் கவனிக்கணும் இல்லையா? அதனால 48 நாட்கள் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய விஷயமா இல்லாதனால, ஒரு வேளை உணவு மட்டும் தவிர்த்து, மீதி 2 வேளை உணவு வந்து எடுத்துக்கிடக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க. எப்படி சஷ்டி விரதத்துக்கு நமக்கு வந்து பால் விரதம், பழ விரதம், மிளகு விரதம், இளநீ விரதம் இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கோ, அது மாதிரியே இதுக்கும் வந்து கூட இதே விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ச தைப்பூச விரதத்த பொறுத்தளவுக்கு. இந்த தைப்பூச விரதம் முறைப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போயிரணும். போயி இந்த மாதிரி தைப்பூச விரதத்த நான் நல்லபடியா நடத்தி குடு முருகா! எனக்கு நீ தான் நடத்தி தரணும். இந்த விரதம் நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவர்ட்ட ஒரு பெர்மிஷன வாங்கிட்டு, அங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அங்க சந்நிதியிலேயே வந்து காப்பு கட்டி விடுவாங்க. காப்பு கட்டினதுக்கப்புறம் அந்த மாலை வாங்கி அணிஞ்சுக்கிறது. இந்த மாலை வாங்கி அணிஞ்ச 48 நாட்கள் வரைக்கும், மாலை போட்டவங்க என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, வேறு எந்த ஒரு துக்க காரியம் நடந்த வீடுகளுக்கும் போக்கூடாது ஆக்சுவலா. கேதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரியான நிகழ்வுகளுக்கு எதுக்குமே போக்கூடாது. முடி வந்து திருத்தம் செய்யக்கூடாது. தாடிய வந்து மலிக்கக்கூடாது. இந்த மாரியான விஷயங்கள் வந்து இருக்கும். எப்பயும் நம்ம நார்மலா விரத காலங்கள்ல எப்படி இருப்போமோ, அதே மாரியான விஷயங்கள் தான். முந்திலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, செருப்பு போட மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆஃபீஸ்லாம் போணும் அப்படின்னா, செருப்பு போடணும் அப்படின்னா, அப்படியும் இருந்துக்கலாம். தவறில்ல. முன்னாடி இருந்த விஷயங்கள் அப்படி இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஏத்த மாரி, நடைமுறைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோம். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரியாக இப்ப விரத நாட்கள வந்து மாத்திக்கலாமா? விரத முறைகள மாத்திக்கலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. அவங்கவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். என்ன கேட்டா அது தவறில்ல. ஏன் அப்படின்னா, அதையும் மீறி அவன் வந்து ஆண்டவன நினைக்கிறான்ல அந்த நேரம். அந்த நேரத்துல அவன் நினைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி போதும் முருகன் வந்து நமக்கு இறங்கி வந்து அருள் செய்றதுக்கு. இந்த விஷயங்கள்ல இந்த விரதம் அப்படின்னு பார்க்கிறப்ப 48 நாட்கள் தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து காலகாலமா இருக்கு. 48 அப்படிங்கிறது ஒரு மண்டல கணக்கு அப்படிங்கிறதுனால சிறப்பான எண்ணாக கருதப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா 48 நாட்கள். இந்த 48 நாள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல போய் காப்பு கட்டுறது, மாலை போட்டுக்கிறது இந்த விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாலைய வருஷத்துக்கு ஒரு தடவ தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 48 நாள் முடிஞ்சு, தைப்பூசம் முடிஞ்சு, முருகன பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், இந்த காப்ப வந்து என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேத்துக்கு அந்த சந்தேகம் இருக்கு. பொதுவாவே வந்து ஒரு பால் குடத்துக்கு காப்பு கட்டுறீங்க, இல்ல காவடிக்கு காப்பு கட்டுறீங்க. எதுக்கு காப்பு கட்டினாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பு அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் காப்பு எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயத்த நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு எந்த ஒரு தடையும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால, அதிலிருந்து எனக்கு காத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் காப்பு கட்டுறது. இப்ப இந்த விஷயத்த என்ன செய்யணும்னா, ஓடக்கூடிய நீர்நிலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆறோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடக்கூடிய நீர்நிலையில வந்து நம்ம அத வந்து விட்டுறணும். இல்லன்னா தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கும்ல. குளம் இருக்கும், குட்டை இருக்கும். அந்த மாரி நீர்நிலையில கழட்டி போட்டுறலாம். அப்படியே இல்லையா, வளரக்கூடிய விருட்சம் இருக்கும்ல. தளிர்க்கக்கூடிய விருட்சமா இருக்கும். மரம் வந்து அப்பதான் பூக்குது அப்படின்னா, இந்த மாரி பூக்கக்கூடிய அந்த விருட்சத்துக்கு கீழ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த காப்புகள வந்து கழட்டி போட்டுறலாம். பெரும்பாலும் அது நூல்ல இருக்கும், இல்லன்னா துணியில இருக்கும். அதனால மண்ணுக்கும் எந்த ஒரு கேடும் கிடையாது. இப்படிதான் வந்து அந்த காப்ப வந்து அகற்றணும். இடையில அகற்றலாமா? அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்பாங்க. என்ன அப்படின்னா 48 நாள் விரதம் இருக்கு. இதுல இருந்து இந்த மாதிரி 48 நாள் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, என்ன பண்றது? அப்படின்னா, அப்ப தாராளமா என்ன பண்ணலாம்னா, இந்த காப்பையும் அகற்றலாம். மாலையையும் கழட்டலாம். கழட்டுன மாலையும் சரி, காப்பையும் சரி, பால்ல போட்டு எடுத்து வீட்ல ஓரமா வச்சிரணும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அத எடுத்து தொடச்சு வைக்கிறா போதும். இந்த விஷயங்கள் மட்டும் தான் காப்பு கட்டுறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. 48 நாட்கள்
உங்களால முடிஞ்சது அப்படின்னா, தாராளமா 48 நாள் பண்ணலாம். இப்ப நம்ம இருக்க சூழல்ல 48 நாள் அப்படின்னா, பிப்ரவரி 11 வந்து தைப்பூசம் வருது. அப்ப 48 நாள் அப்படின்னா, டிசம்பர் 25லயே வந்து நம்ம விரதத்த வந்து தொடங்கியிருக்கணும். அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல நெறைய வியூவர்ஸ் வந்து இப்ப வந்து 48 நாள் விரதம் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணும். 48 நாள் இருக்க முடியல அப்படின்னா, நம்ம இந்த விரதத்தையே 21 நாள்ல இருக்கலாம். இல்ல அப்டின்னா 6 நாட்கள் இருக்கலாம். அப்படியும் என்னால 6 நாள் முடியாது அப்படிங்கிறவங்க, 1 நாள்லயாவது இந்த விரதத்த வந்து இருக்கலாம். ஏன்னா தைப்பூசம் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமா கருதப்படுறதுனால, என்னால அந்த எண்ணிக்கை அளவுல இருக்க முடியலங்க. 48 நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டல அளவுக்கு என்னால விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, 21 நாள் விரதம் இருக்கலாம். சார் இப்ப இந்த தைப்பூச காலகட்டத்தில ம். நம்ம வீட்ல வந்து எந்த முறைப்படி நம்ம வந்து முருகன வச்சு வணங்கலாம்? ம். அதே சமயம் நம்ம கோயிலுக்கு போறம்போது 21 நாட்கள் ஆகட்டும், இல்ல 48 நாள் கூட அந்த எல்லா நாட்களுமே போகணுமா? அந்த மாரி மக்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கு. சரி. அதுக்கான புரிதல் என்னவா ஆ. இருக்கும்? பொதுவாவே பார்த்தீங்க அப்டின்னா, 48 நாள் முடியாது அப்டிங்கிறது யாருக்கு முக்கியமா சொல்றாங்கன்னா, என்கிட்ட நெறைய பேர் கேட்டவங்க பெண்கள் தான். 48 நாள் எங்களுக்கு சாத்தியக்கூறே இல்ல. ஏன்னா வந்து மாதவிலக்கு அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. அந்த நேரத்தில நாங்க என்ன பண்றது? மாலை போட்டிருக்க நேரத்தில வந்து மாதவிலக்கு வந்துருச்சுனா என்ன பண்றது? அப்டின்னு கேட்கிறவங்களுக்காகவே, நம்ம இந்த 48 நாள் வந்து எல்லாருக்குமே சாத்தியப்படாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில 21 நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம். இந்த 21 நாளுக்கு என்ன சிறப்பு அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2, 1 இருக்கு இல்லையா? இந்த எண் கணிதத்த அடிப்படையில பார்த்தாலே 2 அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய எண்ணா வரும். 1 அப்படிங்கிறது சூரியனுக்குரிய எண்ணா வரும். 2யும் கூட்டுங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3. 3 அப்படிங்கிறது குருவுக்குரிய எண்ணா வரும். இப்படி 3 ஒரே விஷயமா இணையிறது வந்து 21 அப்படிங்கிற எண்ல மட்டும் தான். இந்த 2 அப்படிங்கிற சந்திரன் மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. தேஞ்சு வளரக்கூடிய சந்திரன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருக்கிறப்ப எல்லாருமே யோசிப்பாங்க. என்னங்க என் வாழ்க்கையில மட்டும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன விட திறமையில கம்மியா இருக்கிறான். உழைப்பு கம்மியா போடுறான். ஆனா அவன்லாம் அடுத்தடுத்த பொசிஷன் போய்க்கிட்டு இருக்கான்னு எல்லார் மனசும் அப்படி யோசிக்க செய்யும் இல்லையா? அப்படி யோசிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த விரதத்த இருக்கலாம். அந்த ஏன் 2 அப்படிங்கிறப்ப 2 வந்து சந்திரன வந்து பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணும். 2ங்கிற எண். அதுக்கப்புறம் 1 அப்படின்னு இருக்கிறது சூரியன். சொல்றப்பயே ஒரு பிரகாசம், ஒரு ஜெகஜோதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பவர், அதிகாரம் இதெல்லாம் குடுக்குறது வந்து சூரியன் தான். அப்ப முதல்ல வந்து 21 எழுதுறோம் அப்டின்னாலே 2 தான் எழுதுவோம். அப்ப 2 அதுக்கப்புறம் 1. இன்னொன்னு சந்திரனுக்கு ஒளி தரக்கூடியதே வந்து சூரியன் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கை வாழணும் அப்டின்னா, 21 நாட்கள் அப்படிங்கிறத இந்த விரதத்த வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? 21 நாளா இருக்கட்டும், இல்ல 48 நாளா இருக்கட்டும். டெய்லியும் வந்து கோயிலுக்கு போணுமா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பொறுத்தளவுக்கு தினமும் கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க. நான் சொல்றது நீங்க அறுபடை வீட்ல இந்த வீட்டுக்கு தான் போணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கோ அங்க நீங்க போகலாம். பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கோ, உங்க வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எது இருக்கோ அங்க வந்து நீங்க போலாம். இல்ல இல்லங்க என்னால அது கூட போ முடியல. காலையில அவசர அவசரமா நான் ஆஃபீஸ் போணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வீட்ல திருவுருவ படம் இருக்கும். எப்படியும் முருகனுடைய படம் இருக்கும். அங்க நின்னு மனதார ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு, அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். காலையும், மாலையும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, நீராடணும். இந்த 2 நேரம் நீராடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவாவே விரத நாட்கள்ல நம்ம அத வந்து கடைபிடிப்போம். இந்த மாதிரியான நேரங்கள்ல தைப்பூசத்துல முக்கியமா 2 தடவ வந்து நீராடுறத வந்து நம்ம கவனத்திலேயே வச்சுக்கணும். ஏன்னா காலையிலும் வந்து முருகன வழிபடணும். மாலையிலும் முருகன வழிபடணும். இல்ல என்னால தினமும் கோயிலுக்கு முடியல அப்படின்னு சொன்னா, செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரியான நாட்கள்லயாவது நம்ம போகலாம். இந்த மாதிரியான நாட்கள்ல கண்டிப்பா போங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது வந்து, சும்மா வந்து கோயிலுக்கு போனோம், சாமிய பார்த்தோம், கும்பிட்டோம் அந்த இது இல்லைங்க. அவர் எவ்வளோ அலங்காரமா இருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்கிறாரு. கண் அப்படிங்கிறதே வந்து அவர பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே. அந்த காட்சிகள ரசிக்கிறதுக்கு, நம்மளுடைய கவலைகள மறக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போறது. இல்லையா? அந்த மாரி விரத நாட்கள்ல இருக்கிறப்ப, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் முருகனை நோக்கியான சிந்தனையா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான், கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. கம்பல்சரி போணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. நீங்க வாரத்துல 1 நாளாவது போகலாம். வீட்லயே கூட தினமும் வழிபாடு செய்யலாம். காலையிலும், மாலையிலும். இப்ப நம்ம வீட்ல வழிபாடு ம். செய்யும்போதுங்க சார், இப்போ வேல்மாறல் ம். படிக்கிறதாகட்டும், ஒரு சில பாடல்கள் ம். கேட்பதாகட்டும், இந்த மாரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு பழக்கவழக்கம் ம். இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. ம். கண்டிப்பா. ஏன் அப்படின்னு பார்க்கிறப்ப, எந்த ஒரு விஷயமே வந்து நமக்கு சொற்களால சில விஷயங்கள சொல்லிட்டே இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சொற்களுக்கு வல்லமை உண்டாகும்.
இல்லையா? அந்த சொற்கள திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல சொல்ல, அந்த சொல்லுக்கே ஒரு வல்லமை உண்டு. அதனால தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல், நம்ம தமிழினுடைய பழமையான இலக்கண நூல். அதுல ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எதுங்க மந்திரம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. "நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நிறைமொழி மாந்தர்னா யாருன்னா, மனசால எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒருத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தையே மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எது சொன்னாலும் அது மந்திரமா. மந்திரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த சொற்களால அமைக்கக்கூடிய அமைப்பு. இத ஏன் வழிபாட்டுக்குள்ளாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இறைவனுடைய நாமத்தை பாட பாட இந்த கலியுகம் அப்படிங்கிறது நாமாவளிகளால மட்டும் தான் இறைவன வந்து நம்ம நெருங்கவே முடியும். ஏன்னா மத்த நேரங்கள்ல நம்ம நமக்குரிய சிந்தனைகள்லயே இருப்போம். நல்லா யோசிங்க. மத்த நேரங்கள்ல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குரிய வீட்டு சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த யோசிப்போம். அதுக்கப்புறம் அலுவலக சூழல் பத்தி யோசிப்போம். இந்த நாம கீர்த்தனை அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும். இந்த நாமங்கள் சொல்லக்கூடிய தருணத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மையும் மறந்து போகக்கூடிய விஷயங்கள பார்க்குறோம். அந்த மாதிரியான சூழல்ல கண்டிப்பா சொல்லணுங்க. இதுல என்கிட்ட நெறைய பேர் கேட்கறது உண்டு. என்ன அப்படின்னா, திருப்புகழ் பாடுறது நல்லதா? இல்ல கந்தர் அனுபூதி பாடலாமா? இல்ல வந்து கந்த சஷ்டி கவசம் பாடலாமா? கந்தகுரு கவசம் பாடலாமா? இல்ல மயூரபந்தம், அதுக்கப்புறம் வந்து வேல்மாறல். இவ்ளோ விஷயங்கள் இருக்கே. எதுங்க நாங்க பாடுறது? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறது உண்டு. நான் விளையாட்டா சொல்லுவேன். எது உங்களுக்கு எளிமையா இருக்கோ, அத வந்து தினமும் பாராயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மாதிரியான விரத நாட்கள்ல கண்டிப்பா பாராயணம் செய்யணும். ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் சும்மா ஒண்ணும் நமக்கு வந்து அத குடுத்து வச்சுட்டு போகல. அவங்க வாழ்க்கையில் கண்ட அனுபூதி நிலைய தான் சொன்னாங்க. இறைவன் மீது அவங்க கண்ட அனுபவம் தான் அந்த பாடல்கள் எல்லாமே. முத்தை தரு பத்தி திருநகையே வந்து பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதருக்கு முதல் அனுபவம். எப்ப வாழ்க்கையே வேணான்னு சொல்லி, திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழ குதிக்க போற நேரத்துல முருகன் வந்து தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சதுக்கப்புறம் அவர் கண்ட அருள் அனுபவம் தான் திருப்புகழ் எல்லாமே. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடல்களுமே. கந்த சஷ்டி கவசமா இருக்கட்டும், கந்தகுரு கவசமா இருக்கட்டும், சண்முக கவசமா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு அருளாளர்கள் அவரவர்களுக்கு வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தின் காரணமாக தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாராயணம் அப்படிங்கிறது முருகனோட நம்ம இன்னும் இணைச்சிடும். ஏன்னா, தமிழ் கடவுள் இல்லையா? அவன வந்து "வைதோரையும் வாழ வைப்பான் வேல்முருகன்" அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன தமிழ்ல திட்டினா கூட முருகன் வாழ வைப்பானாம். ஏன்னா, அவனுக்கு தமிழ் கேட்கணும். அந்த ஒரு விஷயம் தான். இப்ப இந்த பாராயணம் செய்றப்ப, எத பாராயணம் செய்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா இந்த விரதம் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான கஷ்டம் இருக்குங்க. என்ன செய்றதுன்னு தெரியல. வாழ்க்கையில இத செஞ்சா இந்த தீர்வு கிடைக்குமா? அப்படின்னு எதையாவது ஒரு தீர்வு கிடைச்சிராதான்னு யோசிக்கிறவங்க தான் தைப்பூச விரதம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில மழலை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. 16 வகை செல்வங்கள் நம்ம பார்க்கிறப்ப, மீதி 15 இருந்து குழந்தை செல்வம் மட்டும் இல்லன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய மத்த செல்வங்கள அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தைப்பூச விரதம் இருப்பாங்க. பொதுவாவே சஷ்டி விரதமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குழந்தை இல்லாத தம்பதியினர் இருப்பாங்க. அதனால தான் "சத்தியில் இருந்தால் அகப்பையில் வரும்" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழி எல்லாம் வந்தது. இந்த மாரி இருக்கிறப்ப, குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடியவங்க இந்த தைப்பூச விரதம் இருப்பாங்க. திருமணம் ஆகணும். ஏன்னா, இல்லறம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, திருமணம் தடையாகுது அப்படிங்கிறவங்க இந்த விரதத்த இருப்பாங்க. அதே மாதிரி தொழில்ல ரொம்ப சிறப்பா வரணும். எனக்கு வந்து நெறைய விதமான தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இந்த தைப்பூச விரதம் இருப்பாங்க. பொதுவாவே இந்த கடுமையான விரதங்கள ஏன் இருப்பாங்கன்னா, இந்த 3 ரீசன தவிர்த்து வேற எதுவும் ரீசன் இருக்காது. இல்லங்க, எனக்கு எல்லாமே முருகன் குடுத்துருக்கிறாரு. நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க. நல்ல பிள்ளைகள் இருக்கு. எனக்கு வந்து தொழில் எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த விரதம் இருப்பாங்க. இந்த 4 விஷயங்கள கடந்து இந்த அதுவும் இந்த கடுமையான விரதத்த மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 4 விஷயத்திற்காக இப்ப திருப்புகழ், கந்தர் அனுபூதி இந்த மாதிரியான பாடல்கள்ல இதுக்குன்னே பாடுனாங்களா அப்படின்னு கேட்டா பாடல. அவங்க போற போக்குல இறைவன் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தினால பாடுனது. ஆனா, இந்த பாடல்களை நாம இந்த பாடல்கள் குறிப்பிட்ட பாடல்கள பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு நல்லது அப்படின்னு முன்னோர்கள், அருளாளர்கள் வகுத்து குடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல் வச்சு பார்க்கிறப்ப, குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தைப்பூச விரதம் இருந்தாங்க அப்படின்னா, "செகமாயை" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த "செகமாயை உற்று" அந்த பாடல வந்து தினமும் பாராயணம் செய்யலாம். அந்த திருப்புகழ. ஜெகமாயை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில பார்க்கிறப்பயே அந்த முருகப்பெருமான் அப்படியே உமையம்மையினுடைய கருவில் எப்படி உருவானார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அந்த பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு கருவில் உருவாகாதவன் கந்தன் அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தாலும், அந்த கந்தனே நம்ம கருவில் வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த திருப்புகழ் பாடலாம். அதே மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாள் தடையாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, "நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே" அப்படிங்கிற பாட்டு. அது ரொம்ப அருமையான பாட்டு ஆக்சுவலா. "நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வைக் கண்டதனாலே, மால் கொண்ட பேதைக்கும் மனநாளும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே" அப்படின்னு.
இந்த பேதைக்கு நல்ல திருமண வாழ்க்கைய அமைச்சு குடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி அதுக்குள்ளேயே வருது. அதனால தான் இந்த வரிய எடுத்து பாடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன விஷயத்த நீங்க எதிர்நோக்குறீங்களோ, அது சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா, "நீலங்கூழ் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே" அப்படின்னு சொல்றப்பயே, முருகன் சும்மா வரமாட்டார். இந்த மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல மயில்ல வராரு அப்படின்னா, வள்ளி தெய்வானையோட வராரு. அப்படி வரப்ப, "நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியேப்பா, நீ மட்டும் குடும்ப குட்டியோட இருக்கியே, எனக்கு அப்படி அமைச்சு குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் வரப்ப, அந்த மாரியான பாடல்கள இந்த விரத நாட்கள்ல சொல்றப்ப, நீங்க எத நினைக்கிறீங்களோ, அத வந்து நிச்சயமா முருகன் நிறைவேத்தி குடுப்பார். இப்ப அதுக்கு அடுத்து பார்க்கிறப்ப, தொழில்ல வெற்றி பெறணும். ஏன்னா, எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? இந்த தைப்பூச விரதம் இருக்கிறவங்க தொழில்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறப்ப, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சஸ்திர பந்தத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏதாவது தடைகள், தாமதம் இருந்தாலும் அதையெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சஸ்திர பந்தத்துக்கு உண்டு. இல்லங்க, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கணும். எப்பயுமே முருகனுடைய அருளால இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கந்தர் அனுபூதி படிங்க. அதுல ரொம்ப அழகா அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. "வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ, ஞானோதயமோ நவின்னான் மறையோ, யானோ மனமோ எனையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே." நீ எங்கப்பா இருக்கிற? வானத்துல இருக்கியா? காத்துல இருக்கியா? நெருப்புல இருக்கியா? நீர்ல இருக்கியா? எங்க இருக்கிற? என்னில் இருக்கிறாயா? என்னை ஆண்ட இடத்துல இருக்கிறாயா? அப்படின்னு கேட்பாரு. இந்த அனுபூதி படிக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் உடனே அருள் புரிவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அருணகிரிநாதர் இந்த அனுபூதிய சொல்றப்ப, கிளி வடிவத்திலிருந்து சொன்னாராம். அப்படி ஒரு குறிப்பே இருக்கு. "அனுபூதி சொன்ன கிளி" அப்படின்னு அருணகிரிநாதர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, முருகப்பெருமானுடைய அருளின் காரணமாக அருணகிரிநாதர் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சமயத்தில இவரு ஒரு கிளிக்குள்ளாக இருந்து தான் இதெல்லாம் சொன்னாரு, அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கு. அதனால தான் அந்த கோபுரத்துக்கு கிளி கோபுரம்னு பேரு. அப்ப அந்த அனுபூதி நிலையிலிருந்து சொன்னது. அனுபூதினா ஒண்ணும் இல்ல. அப்பாலய நிலை அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எண்ணில் அப்பால், எனக்கு அடுத்து, என்னுடைய குடும்பத்துக்கு அப்பால், என்னுடைய உறவுகளுக்கு அப்பால், இதுக்கெல்லாம் அப்பாலய நிலையில யார் இருப்பா? இறைவன் மட்டும் தான் இருப்பான். அந்த அப்பாலய நிலையிலிருந்து அருளாளர்கள் சொன்னது தான் அனுபூதி. அனுபவிக்கக்கூடியது. அந்த அனுபவிக்கக்கூடியது எது அப்டின்னா, இறை இன்பம். அந்த இறை இன்பத்த தான் அருளாளர்கள் இவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்களா, நிம்மதியா இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க, வேற எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு பொன் கொடு, பொருள் கொடு எதுவுமே கேட்கல. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்டின்னு சொல்றவங்க அனுபூதி படிக்கலாம். இப்டி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இந்த இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறவங்க, கந்தசஷ்டி கவசத்த படிங்க. காலையும், மாலையும் படிங்க. ஏன்னா, பாலதேவராய சுவாமிகள் வந்து அத குடுக்குறப்பயே எப்படி குடுக்குறாருன்னா, பழனி மலைக்கு போறாரு அவரு. அப்படி போகக்கூடிய நேரத்தில நெறைய நபர்கள் வந்து பிணியினால பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார். பாருங்க நமக்கு மட்டும் வருத்தப்படுறவங்க அடியார்கள் இல்ல. அடுத்த உயிர்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, வாய் பேச முடியாத உயிர்களுக்கு கூட இரக்கம் காட்டக்கூடியவர் தான் அடியவர்கள். அப்படி அவர் பார்த்துட்டு, "உன்ன பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் இவ்வளோ நோயோட இருக்கலாமாப்பா?" அப்படின்னு சொல்லி அவர் பாடியது தான் வந்து கந்தசஷ்டி கவசம். இப்ப அதெல்லாம் பாடுறப்போ நோயிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசத்த பாடலாம். இந்த மாதிரியான அமைப்புகள பாடுறப்ப, எதுக்காக விரதம் இருக்கீங்களோ, அதுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய திருப்புகழோ, கந்தர் அனுபூதியோ, வேல்மாறலோ, எது என்ன ரீசன்க்காக விரதம் இருக்கீங்களோ, அதுக்கான திருப்புகழ பாராயணம் செய்யலாம் நாம. இப்ப 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, வேற எத்தனை நாட்கள் விரதம் இருந்தா, இந்த வழிபாட்ட வந்து நம்ம கடைபிடிக்க முடியுங்க சார்? தைப்பூசம் பொறுத்தளவுக்கு நாள் எத்தனை நாள் வந்து அந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவா 48 நாள் அப்படிங்கிறது கணக்கு. ஒரு மண்டலம் அப்படிங்கிறது கணக்கு. இந்த 48 நாள் அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு பிராக்டிகலா சாத்தியப்படாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? அதுவும் குறிப்பா பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 21 நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம். இந்த மாதவிலக்கு நாட்கள் தவிர்த்து வரக்கூடிய அந்த 21 நாட்கள்ல வந்து விரதம் இருக்கலாம். அப்படி வரக்கூடிய அந்த சூழல்ல 21 நாளும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், தைப்பூசத்திற்கு முந்தைய 6 நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம். அந்த தைப்பூசத்தையும் சேர்த்து வர மாதிரியான 6 நாட்களா வந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தைப்பூசத்த சேர்க்காம 6 நாள் விரதம் இருந்துட்டு, தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேயே முருகன பார்த்துட்டு, அன்னைக்கே விரதம் விடக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. இந்த விரத முறை அப்படிங்கிறப்ப 2 நேரம் சாப்பிடாம இருக்கலாம். இல்ல 1 நேரம் மட்டும் சாப்பிடாமயும் இருக்கலாம். 48 நாள் அப்படிங்கிறப்போ 1 நேரம் இருங்க. 21 நாள் அப்படிங்கிறப்பயும் 1 நேரம் மட்டும் சாப்பிடாம இருங்க. அதுவுமே மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல அதுவுமே கணக்கு இல்ல. 3 நேரமும் சாப்பிட்டுட்டே முருகன நினைச்சுட்டே விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 6 நாள் அப்படின்னு சொல்றவங்க முடிந்தா என்ன பண்ணலாம்னா, 1 நேரம் மட்டும் வந்து உணவு இல்லாம வந்து விரதத்த மேற்கொள்ளலாம். இல்ல என்னால 6 நாளும் முடியாதுங்க. வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, 1 நாள் அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாவது விரதம் இருக்கலாம். காலையில அதிகாலையில எழுந்து, குளிச்சுட்டு, முருகனுடைய அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்தி, அதுவும் நெய் விளக்கு ஏத்துனோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த நெய் விளக்க ஏத்தி வச்சுட்டு, முருகன வழிபட்டுட்டு, அப்படியே கோயிலுக்கு போயி, காலையில வந்து அவங்கலாம் காப்பு கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த 6 நாள் பண்றவங்க,
ஒரு நாள் பண்றவங்க வந்து காப்பு கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல. காப்பு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய மன கட்டுப்பாட்டுக்காக தான். நம்ம மனது கட்டுப்பாடா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இந்த காப்பு அப்படிங்கிற விஷயம் அவசியம் இல்ல. இந்த 6 நாள், 1 நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா காப்பு கட்டணும், மாலை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 48 நாள், அதுக்கப்புறம் 21 நாள் பண்றவங்க மாலை போடணும்னா போடலாம். இல்லனாலும் கூட மாலை போடாமயும் கூட என்னால கட்டுப்பாடா இருக்க முடியும். அது மாரியான என்னால ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க, அது கூட அவசியம் இல்ல. மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப அந்த கடைசி 1 நாள் அப்படிங்கிறப்ப, முருகன போய் வழிபட்டுட்டு, அங்க முருகன் அவங்க குடுக்கக்கூடிய பிரசாதத்த மட்டுமே சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு விரதத்த வந்து மேற்கொள்ளலாம். இப்படி 48, 21, 6, 1 அப்படிங்கிற அமைப்புல வந்து இது பண்ணலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 11 நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க. ஆனா என்ன கேட்டா 11 நாட்கள் அப்படிங்கிறத விட 48 அப்படிங்கிறது சிறப்பு. ஒரு மண்டலம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப 21. ஏன்னா 21க்கு தான் நம்ம பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கேதார கௌரி நோன்புல அப்ப அம்பிகையே விரதம் மேற்கொண்ட நாட்கள் 21 நாட்கள் தான். இறைவன்கிட்ட தன்னுடைய இறைவனுடைய மேனியில் சரிபாதி வேணும்னு உமையம்மை கேட்டு அவ்வளோ பெரிய விரதம் இருந்தப்பயே, அம்பிகை விரதம் மேற்கொண்ட நாட்கள் 21 தான். அப்படி ஒரு சிறப்பான எண் வந்து 21. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப 6 அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கே உகந்த எண் அப்படிங்கிறதுனால 6 நாட்கள் இருக்கலாம். இதெல்லாம் என்னால முடியாதுங்க. என்னுடைய பணிச்சூழல் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ஒரே ஒரு நாள் தைப்பூசம் விரதம் இருக்கலாம். இல்ல அன்னைக்கும் என்னால முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு வேளையாவது வந்து உணவை வந்து தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம். இல்லங்க எனக்கு 3 நேரமும் உணவு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 நேரமும் உணவு எடுத்துக்கோங்க. உணர்வுனால முருகன நினைங்க. அதுவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா அமையும். இப்படியாக இந்த தைப்பூச விரதத்த வந்து நாட்கள் அடிப்படையில இப்படி கொண்டு போகலாம். அதே மாதிரி பூஜை அறையில என்ன செய்யணும்? இந்த தைப்பூசத்தப்ப பூஜை அறையில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை, மாலை குளிச்சுட்டு முருகனுடைய திருவுருவ படமோ, சில பேர் வந்து விக்கிரகம் வச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வேல் வச்சிருப்பாங்க. எது இருக்கோ அத வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு, சந்தன குங்குமம் வச்சுட்டு, பூக்கள்னால அதுவும் குறிப்பா வந்து சிவப்பு நிறத்தினால் இருக்கக்கூடிய பூக்கள்னால அர்ச்சனை செய்யலாம். இல்ல எனக்கு சிவப்பு நிறம் கிடைக்கல அப்படின்னா, மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்யலாம். சிவப்பும், மஞ்சளும் கிடைக்கலன்னா, சரி என்ன மலர் இருக்கோ, அத வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அர்ச்சனை செய்துக்கலாம். இப்படி இது செய்றப்ப, கூடவே வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து வைக்கணும். பூக்களால அர்ச்சனை செய்றப்ப கூட ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். என்ன வைக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் கேட்கறது உண்டு. முருகனுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்ப, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே இது முன்னோர்கள் ரொம்ப சாதாரணமா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, பால். பால்ல வந்து தேன் கலந்து வைப்பாங்க. இல்ல பால்ல வந்து கற்கண்டு கலந்து வைப்பாங்க. இல்ல உங்களுக்கு நல்லாவே நேரம் இருக்கு. அப்படிங்கிற சென்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிர் சாதம் வைக்கலாம். அந்த வெண்மை நிறத்தினால இருக்கக்கூடிய தயிர் சாதம் வைக்கலாம். இல்லன்னா கற்கண்டு பொங்கல் வைக்கலாம். இப்படி வெள்ளை நிறத்தில இருக்கக்கூடிய விஷயத்த வந்து, அவருக்கு வந்து நெய்வேத்தியமா வைக்கிறப்ப, அத வந்து பார்க்குறப்ப, அது நமக்கும் வந்து நிறைவா இருக்கும். அந்த நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடுறப்ப, நமக்கு ஒரு விதமான நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா பாலாவது வைங்க. ஏன்னா தைப்பூச விரதம் இருக்கிறவங்க, அந்த பால் வச்சுட்டு நீங்க அத காலையில வைக்கிறீங்களா, மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பால நீங்களே எடுத்து கூட பருகிக்கலாம். ஏன்னா, அந்த மாரியான விஷயங்கள் தான் இருக்கு. முருகனுக்கு படைச்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா, சில பேர் வந்து கடுமையான விரதமா 3 நேரம் இருக்கிறவங்கலாம் தாக்கு பிடிக்க முடியாது. 3 நேரம் 48 நாள் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படியான விஷயத்துல இருக்கிறவங்க கனிகள் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். எப்படி சஷ்டி விரதத்துக்கு நம்ம பண்ணுவோமோ, அதே மாதிரியான முறைய இதுக்கும் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கலாம். நெய்வேத்தியம் ஆனா ஒண்ணு கண்டிப்பா வைக்கணும். அது சிம்பிளா பாலும், நாட்டு சர்க்கரையோ, பாலும், தேனோ, பாலும் வந்து கற்கண்டோ எதுனாலும் ஓகே. இந்த மாரியான விஷயங்கள நெய்வேத்தியம் பண்ணலாம். இதுல சிறப்பா தைப்பூசம் அன்னைக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, வேற ஒண்ணுமே இல்ல. தேனும், தினை மாவும் இந்த 2யும் வச்சு முருகப்பெருமான வழிபட்டாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசம் அன்னைக்கு சிவப்பு நிறத்தில இருக்கக்கூடிய மலர்களால முருகனுக்கு வந்து வழிபாடு செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம முருகர பத்தி நெறைய விஷயங்கள் ம். பேசுனோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு ம். பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.